இறுதிநிலை சிறுநீரக நோய்க்கான சிகிச்சை முறைகள் குறித்த நோயாளிகளுக்கான ஒரு கல்வி காணொளி. உங்களது உடலில் 2 சிறுநீரகங்கள் உள்ளன. இரத்தத்தை சுத்தமாகவும் சமநிலையுடன் வைத்திருப்பதே சிறுநீரகங்களின் முக்கிய பணியாகும். இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்டி சிறுநீர் மூலம் அவற்றை உடலில் இருந்து வெளியேற்றுவதன் மூலம் இது நிகழ்கிறது. சிறுநீரக செயல்பாடு மோசமடையும் போது இந்த கழிவுப் பொருட்களும் நீரும் உடலில் சேர்ந்து உங்களுக்கு உடல் நல குறைவை ஏற்படுத்தலாம். சிறுநீரகங்களால் அதிகப்படியான நீரை வெளியேற்ற முடியாமல் போகலாம். இது உங்கள் உடல் வீங்குவதற்கும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சுவாச சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும். கழிவுப் பொருட்கள் உடலில் சேரும் போது உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம், பசியின்மை, அரிப்பு அல்லது குழப்பம் கூட ஏற்படலாம். சில சமயங்களில் இது இரத்தத்தில் அபாயகரமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இது வெளிப்படையான அறிகுறிகள் இல்லாமலேயே உயிருக்கு ஆபத்தானதாகவும் இருக்கலாம். சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாத போது ஏற்படும் பிற பிரச்சனைகளில் இரத்த சோகை மற்றும் எலும்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை அடங்கும். சிறுநீரக நோயின் மிக கடுமையான நிலை இறுதி நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் சிறுநீரக செயல்பாடுகளை மாற்றுவதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்காமல் உயிர் வாழ்வது கடினமாக இருக்கலாம். இதற்குள்ள 2 வழிகள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் இரத்த வடிகட்டல் முறை ஆகும். மற்றொரு வழி சிறுநீரக நோயின் இயல்பான முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்வது. இது சிறுநீரக பராமரிப்பு மேலாண்மை என்று அழைக்கப்படுகிறது. இது டயாலிசிஸ் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உட்படாமல் முடிந்தவரை நீண்ட காலத்திற்கு வாழ்க்கை தரத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்தும். சாத்தியமான தெரிவுகளை இப்போது விரிவாக விவாதிப்போம். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் ஒரு வழங்குபவரின் சிறுநீரகம் உங்கள் உடலில் வைக்கப்பட்டு அது உங்கள் சொந்த சிறுநீரகம் போல செயற்பட தொடங்குகிறது. சிறுநீரக வழங்குபவர்கள் ஆரோக்கியமான உயிருள்ள நபர்களோ அல்லது தீவிர சிகிச்சை பிரிவில் நிர்வகிக்கப்படும் மூளை சாவு அடைந்த நோயாளிகளாகவோ இருக்கலாம். மாற்று அறுவை சிகிச்சையின் சிரமம் என்னவென்றால் உங்கள் உடல் மாற்று உறுப்பை ஒரு வெளிப்புற பொருளாக அடையாளம் கண்டு அதை தாக்கி அழிக்க முயற்சிக்கும். எனவே இதை தடுக்க நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இதற்கு சில பக்க விளைவுகள் உள்ளன. டயாலிசிஸுடன் ஒப்பிடும்போது பொதுவாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நோயாளிகள் அதிக காலம் உயிர் வாழ்கிறார்கள் மற்றும் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெறுகிறார்கள். வயதான நோயாளிகள் மற்றும் பல மருத்துவ பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சிறந்த தேர்வு அல்ல. ஏனென்றால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் குணமடைய போதுமான பலத்துடன் இல்லாமல் இருக்கலாம். மேலும் மருந்துகளின் பக்க விளைவுகள் அவர்களுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கலாம். அடுத்த தேர்வு டயாலிசிஸ். மாற்று அறுவை சிகிச்சைக்கு திட்டமிட்டாலும் கூட பெரும்பாலான நோயாளிகள் டயாலிசிஸ் செய்தாக வேண்டும். டயாலிசிஸ் என்பது இரத்த சுத்திகரிப்பு அல்லது வயிற்று மென்சவ்வு டயாலிசிஸ் என 2 வகைகளில் இருக்கலாம். இரத்த சுத்திகரிப்பு ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ் செய்ய ஒரு சிறப்பு குழாய் உங்கள் கழுத்து அல்லது காலில் நேரடியாக வைக்கப்படுகிறது அல்லது நாடி நாள இரத்த குழாய் அறுவை சிகிச்சை மூலம் இணைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது. இது உங்கள் உடலில் இருந்து இரத்தத்தை வெளியே இழுத்து அதை ஒரு இயந்திரத்தின் மூலம் அனுப்பி சுத்திகரித்து மீண்டும் உங்கள் உடலுக்குள் செலுத்த அனுமதிக்கிறது. கூடுதல் நீரையும் அதே நேரத்தில் அகற்ற முடியும். இந்த சிகிச்சை சுமார் 4 மணி நேரம் ஆகும். மேலும் இது வழக்கமாக வாரத்திற்கு 2 முதல் 3 முறை செய்யப்படுகிறது. உங்கள் சிகிச்சையை பெறுவதற்காக நீங்கள் ஒரு டயாலிசிஸ் மையத்திற்கு வர வேண்டியிருக்கும். மற்றொரு வகை டயாலிசிஸ் வயிற்று மென்சவ்வு சுத்திகரிப்பு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஆகும்.
ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மூலம் உங்கள் வயிற்றுக்குள் ஒரு குழாய் வைக்கப்பட்டு அந்த குழாய் வழியாக உங்கள் வயிற்றுக்குள் ஒரு சிறப்பு திரவம் செலுத்தப்படுகிறது. உங்கள் இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களும் கூடுதல் நீரும் இந்த திரவத்துக்குள் செலுத்தப்படுகின்றன. சில மணி நேரங்களுக்கு பிறகு திரவம் வெளியேற்றப்பட்டு புதிய திரவத்தால் மாற்றப்படுகிறது. இந்த செயல்முறை ஒரு நாளுக்கு பல முறை அல்லது நீங்கள் தூங்கும் போது இரவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த இரத்தத்தை நல்ல சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. இதை கையால் அல்லது ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி செய்யலாம். இதை வீட்டிலேயே நோயாளிகளோ அல்லது ஒரு பராமரிப்பாளரின் உதவியுடன் செய்யலாம். இது நீண்ட மருத்துவமனை தங்கல்கள் அல்லது அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்க உதவுகிறது. இது மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் செயல்படுவதால் உடலிற்கு மென்மையானது. மேலும் சிகிச்சையில் இருக்கும் போதே பல நோயாளிகள் நல்ல சிறுநீர் வெளியீட்டை கொண்டிருப்பார்கள். முக்கிய ஆபத்து என்னவென்றால் குழாய் வழியாக வயிற்றுக்குள் தொற்று பரவக்கூடும். ஆனால் இந்த அபாயத்தை குறைக்க நீங்கள் பயிற்சி பெறலாம். சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்தவர்களைப் போல இரத்த சுத்திகரிப்பு செய்தவர் நோயாளிகள் சராசரியாக அதிக காலம் உயிர் வாழ்வதில்லை. ஆனால் பொதுவாக அவர்கள் CKM சிகிச்சையில் இருப்பவர்களை விட அதிக காலம் உயிர் வாழ்வார்கள். இருப்பினும் அவர்கள் வயதானவர்கள் அல்லது நிறைய மருத்துவ பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருந்தால் இது எப்போதும் உண்மையாக இருக்காது. அவர்கள் அதிக காலம் வாழ்ந்தாலும் கூடுதல் நேரம் பெரும்பாலும் மருத்துவமனையில் அல்லது டயாலிசிஸ் செய்வதிலேயே செலவிடப்படலாம். சில நோயாளிகள் தாங்கள் வாழ்வதற்காக டயாலிசிஸ் செய்வதை விட டயாலிசிஸ் செய்வதற்காக வாழ்வதை அதிகமாக உணர்கிறார்கள். இது சிறுநீரக பராமரிப்பு மேலாண்மை குறித்து நம்மை வழிநடத்துகிறது. சிறுநீரக பராமரிப்பு மேலாண்மையில் வாழ்க்கையை நீடிப்பதை விட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே முன்னுரிமையாகும். குறிப்பாக நிறைய மருத்துவ பிரச்சனைகள் உள்ள வயதான நோயாளிகளுக்கு இது மிகவும் அறிவார்ந்த அணுகுமுறையாக இருக்கலாம். டயாலிசிஸ் அல்லது மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியமில்லை அல்லது விருப்பப்படவில்லை என்றால் இது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இது ஒரு நேர்மறையான சிகிச்சை மற்றும் பராமரிப்பு. சிறுநீரக மேலாண்மை என்பது எதுவும் செய்யாமல் இருப்பது அல்ல. இது ஆறுதல், ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் சிறுநீரக நோயை நிர்வகிப்பதாகும். சிகிச்சை அறிகுறிகளை கட்டுப்படுத்துவதிலும் நோயாளிகளின் தனிப்பட்ட மதிப்புகள் மற்றும் இலக்குகளுக்கு முன்னுரிமை அளிப்பதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த கட்டத்தில் உங்களுக்கு சௌகரியமான வாழ்வும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவற்றுடன் இணங்கவும் ஆதரவளிக்க நாங்கள் நோய் தடுப்பு கவனிப்பிலும் ஈடுபடலாம். சிறுநீரக பராமரிப்பு மேலாண்மை நன்றாக உணரவும் அறிகுறிகளை கட்டுப்படுத்தவும் பல சிகிச்சைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இறுதிநிலை சிறுநீரக நோயின் சில அசௌகரியங்களான வலி, அரிப்பு, குமட்டல், வீக்கம் மற்றும் சுவாச சிக்கல்கள் போன்றவற்றை குறித்த மருந்துகள் வழங்கப்படுகிறது. சிறுநீரகங்களை முடிந்தவரை பாதுகாப்பாக இரத்த அழுத்த மருந்துகள் மற்றும் நீரழிவு மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரத்த சோகை, எலும்பு பலவீனம் மற்றும் சிறுநீரக செயலிழப்பால் ஏற்படும் ஹோமோன் ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்த மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் வழங்கப்படலாம். பராமரிப்பு சிறுநீரக மேலாண்மையில் உங்களை பராமரிக்கப்பட வேண்டிய சிறந்த வழியை பற்றி குழு உங்களுடன் விவாதிக்க முடியும். நீங்கள் நிறைய மாத்திரைகள், இரத்த பரிசோதனைகள் அல்லது மருத்துவமனை வருகைகளை விரும்பவில்லை என்று நீங்கள் உணரலாம். ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக
உங்கள் சிகிச்சை தேர்வுகள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் சூழ்நிலையை பொறுத்தது. பொதுவாக இளம் வலிமையான நோயாளிகள் டயாலிசிஸை ஒரு இணைக்கும் சிகிச்சையாக கொண்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக இலக்கு வைக்க வேண்டும். சில நோயாளிகளுக்கு, குறிப்பாக அதிக வயதானவர்களுக்கு அல்லது மிகவும் பலவீனமானவர்களுக்கு அல்லது நிறைய மருத்துவ பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சை, அதாவது டயாலிசிஸ் அல்லது மாற்று அறுவை சிகிச்சை அவர்களின் சிறந்த நலனுக்காக இருக்காது. இந்த சூழலில் பராமரிப்பு சிறுநீரக மேலாண்மை என்பது ஆறுதல் மற்றும் வாழ்க்கை தரத்தின் கவனம் செலுத்த ஒரு சிறந்த வழி. ஒவ்வொரு நோயாளியும் வேறுபட்டவர்கள். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக பராமரிப்பு மேலாண்மை ஆகியவற்றிற்கு இடையே தேர்ந்தெடுக்கப்படுவது உங்கள் ஆரோக்கியம், வாழ்க்கை முறை மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை பொறுத்தது. உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள், உங்கள் குடும்பத்துடன் விவாதிக்கவும், உங்களுக்கு சரியானதை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டியதில்லை, உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளலாம். தேவை வரும்போது நீங்கள் தயாராக இருக்க ஒரு முடிவை முன்கூட்டியே எடுக்க முயற்சிப்பது நல்லது. இதுவே இந்த கிளினிக்கின் முக்கிய நோக்கத்தில் ஒன்றாகும். நீங்கள் தயாராக இல்லாவிட்டால் உங்களுக்கு அவசர சிகிச்சைகள் தேவைப்படலாம் அல்லது அவசர முடிவுகளை எடுக்க வேண்டியதும் இருக்கலாம். மாற்றாக, நேரம் வரும்போது உங்கள் சொந்த தேர்வுகளை எடுக்க முடியாத நிலையில் இருக்கும் போது நீங்கள் விரும்பாத முடிவுகளை மற்றவர்கள் எடுக்கக்கூடும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. ஆதரவும் கவனிப்பும் எப்போதும் உள்ளன. உங்களுக்கு உதவவும் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம்.